கிட்ட வராத. சொல்றத கேளுடா, கையெடு. நான் மோசமானவன்டா. போ. இன்னும் போடா. போடா. அவுத்துறோம். போடா. போடா. ஐயோ, எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குறீங்க? நீ எதுக்கு அந்த போலீஸ்காரனை துரத்திட்டு வந்த? அப்ப அவன் போலீஸ்னா நீ யாரு? நீ போலீஸ்னா அவன் யாரு? பெரிய பிரச்சனை ராணிமா. நம்ம சூர்யாவை காணோம். நாங்களாம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சூர்யாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவன் சிக்கிக்கிட்டு இருக்க நெட்வொர்க் நாமெல்லாம் நினைக்கிறத விட ரொம்ப பெருசுங்கிறத எனக்கு இப்பதான் புரியுது. இவ்வளவு சீரியஸா போகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. உங்க வீட்டுக்காரரை இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்கு. உன் புருஷன் இப்ப போலீஸால தேடப்படுற ஒரு அக்யூஸ்ட். அவன் போன் பண்ணானா கௌதம்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் சொல்ல சொன்னாருன்னு சொல்லு. அவர் எப்ப கிடைக்கணும், எப்ப வீட்டுக்கு வரணும்னு இருக்கோ அப்பதாம்மா கிடைப்பாரு. இந்த பாரு, உன் குழந்தை தான் தேடி போயிருக்காருல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குமா? அவர் அண்ணனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாருமா. நம்புமா. டேய் கௌதம், கேக்குறல்ல? கௌதம் நில்ல. என்னவோ கண்டுபிடிச்சிருவான்னு சொன்ன, என் புருஷனை கூட்டிட்டு வந்துருவான்னு சொன்ன. அவன் மூஞ்சி போன போக்க பாத்தியா? இந்த மூஞ்சி தான் என் புருஷனை கண்டுபிடிக்க போதா? கண்டபடி நம்பிக்கிட்டு இருக்காம போய் வேலையை பார்ப்போ. குறி சொல்றது, ஜோசியம் பாக்குறது, சோழி பாக்குறது. யாருமா நீ? உன்னை எதுக்கு நான் உள்ள கூப்பிடணும்? ஐயோ, குறி கேளு தாயி. உனக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். தாயி இங்கே உட்கார, நான் சொல்லி போடுறேன். இங்கெல்லாம் வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ளேயே வாங்க. மகவாய் தாயே. இது அந்த அங்காளம்மன் ஆசீர்வதிச்ச தாயத்து. இது கொண்டுட்டு போய் உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரோ அவர் கையில கட்டு. அம்மா, அந்த கௌதம் லேஸ்பட்ட ஆள் இல்லம்மா. அவன் தான் உன் புருஷனை கூட்டிட்டு போய் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான். உன்னை சீண்டி பார்த்து நம்ம குடும்பத்தை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாமா. ஆனா இதுக்கு அவன் அப்பா சப்போர்ட் இருக்கா இல்லையான்றது எனக்கு உறுதியா தெரியாதுமா. நீ தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பண்ண முடியும் அவனால? வேணாண்டு பிள்ளை, ஏற்கனவே இப்படித்தான் உன் மாமனார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த. உன் வீட்டுக்காரரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை கூட்டிட்டு வந்தாரு. இது மந்திரிச்ச தாயத்து. இது உங்க கையில இருந்தா உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். டிங் சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. யாரா அது? எங்க வச்சிருக்க? எவன்டா? சொல்ல வச்சு வச்சிருக்கீங்க. சூரிய எங்கடா வச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வச்சிருக்க. காணாம போயிருக்கது என் அண்ணன். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது நீ இல்லை, உன் தலைமுறையே இல்லாமல் பண்ணிடுவேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. இப்படியே டிலே பண்ணேன்னு வையே, நமக்கு தான் ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு நைட்டு போதும். இந்த அடியெல்லாம் பத்தாது. தலைகீழா கட்டி தொங்க விட்டு உரிச்சு உப்பு தடவை தான் உண்மையை சொல்லுவான். பேசி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற என்ன பண்ணுறது? நீ சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் ஏன்டா தயங்குற? நேராக போகிறோம். போனோடனே போட்டு மிதிக்கிறோம். அப்புறம் பாரு, ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவான். நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறிய எஸ்ஐ, அவரை வெளியே விடுற. யாரா மச்சான்? நம்ம சரியான ரூட்ல தான்டா போயிட்டு இருக்கோம். பார், கால் வந்துருச்சு. யாரா? யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு பரதேசி பிரைவேட் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி அந்த எஸ்ஐ உடனே ரிலீஸ் பண்ண சொல்றோம். இல்லைன்னா நம்ம 3 பேரையும் கொன்றுவானா. சூப்பரா, சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கோம். நம்ம மூவ்மெண்ட் கரெக்டா? இனிமேல் நம்ம அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாதுடா. உடனே போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும். வா. ராஜா, ராஜா, ஏய், டேய், யாரு போறா? யாரு பாரு? டேய் ஜீவா, எவன்டா? மச்சான், எவனே காணோம்டா. டேய், 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 டேய். ராஜா,
என்னாச்சு டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க மக கன்சீவ் ஆயிருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சாரி கௌதம், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எடுத்திருக்கிற வேலை எவ்வளவு ரிஸ்கியானதுன்னு இப்பதான் நான் முழுசா ரியலைஸ் பண்றேன். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒருத்தம் விடாம அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டலேனா நான் அந்த போலீஸ் வேலைக்கு லாயக்கில்லாதவன் அர்த்தம். செய்றேன் சார், நிச்சயமா செஞ்சு காட்டுறேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது கௌதம். அதையும் மீறி நீங்க வெறியோட அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக முடிவெடுத்தது எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. கேரி ஆன். நீ முதல்ல இறங்கு. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். பூஜா ப்ளீஸ், என் மூடு தெரியாம நீ படுத்துற. ஓ மூடு எனக்கு தெரியாதா? ஆனா இப்போ இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன கௌதம், முடிவு பண்ணிட்டியா? இந்த கேஸ்ல இருந்து எப்ப விலக போற? டே பண்ணாட, சும்மா இந்த மாதிரி ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம், புரியுதா? திரும்பி பாரு. டேய் திரும்பி பாரு, உன் வைஃப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரால. டாக்டர் பார்க்குறாங்கல்ல, எப்படியும் காப்பாற்றிடுவாங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றியா? உன்னை விசாரிக்கணும். எனக்கும் அண்ணனுக்கும் எந்த மாதிரி உறவுன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுல நான் அண்ணனுக்கு கொடுத்துருக்க இடம் என்னன்னு தெரியுமா? என் அண்ணன் காணாம போன துக்கத்தை நான் இன்னும் முழுசா அழுது தீக்கலையா, அதுக்குள்ள இன்னொன்னு வந்துருச்சு. அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? போயாங்கு. நீ கோவப்படலாம்ப்பா, நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா என் சர்வீஸ் அப்படி. அமைதியாகவே எல்லாத்தையும் டீல் பண்ணி பழக்கம். வந்துடுறாசா. அவளை கொன்னுட்டு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். என்னடா என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவனுக்கு எனக்கு அடிச்சு மண்டேண்டலாம் உடைக்கணும், இல்லடா நான் மண்டை உடைச்சிருக்கேன். குரா குரா குரா. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? இந்த கேடு கட்டுல எதுக்கு போய் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை சொல்லு டிம்பிள், நீ ஆவது சொல்லு. என்ன பிரச்சனை பண்ண? பிரச்சனை பண்றது அவன் தானே, அவன்கிட்டயே கேளுங்க. வாய மூடு. என்ன பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏய், என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைடா. சும்மா இருங்கப்பா. தாலி கட்டவன் மூச்சுக்கு 300 தடவை சொல்லி அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னன்னு சொல்ல மாட்டியா நீ? நான் சூர்யாவை கடத்தி வச்சிருக்கேன், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, அவ இப்ப எப்படி இருக்கா? சாரிம்மா, இப்போ எதுவும் சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்கேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர்? உங்களால என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியலன்னு சொன்னா வேற ஹாஸ்பிட்டல் பார்த்து சேர்த்துக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல நான் இல்லை, வேற எந்த டாக்டரும் எதுவும் சொல்ல முடியாது. பிளட் லாஸ் நிறைய ஆயிருக்கு, இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு உள்ள நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ப்ராக்ரஸ் தெரியும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஐயோ பூஜாக்கு என்னம்மா ஆச்சு? கௌதம் என்னாச்சு? இப்பதான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாம் நல்லபடியா முடிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. என்னடா நடக்குது? என்னது? நீங்க மனசு இப்படி தளறி விடக்கூடாது, எல்லாம் சரியா போயிடும். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, பூஜை அப்படி கிடக்குறான்னு அம்மாட்ட சொல்லிடாதீங்க, தாங்க மாட்டாங்க. சொல்லுவானே. ஹலோ, எங்க இருக்கீங்க? அது அது ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்ல, வெளியே இருக்கேன். ஏன்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். பை தி வே, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓ, வெரி குட். எப்போ ஃப்ளைட்? அதான் நான் கிளம்பிட்டேன்னு சொன்னேன்ல. நாளைக்கு நேரம் நான் வீட்ல இருப்பேன். ஓகே மாமா, அவளை சீக்கிரமா கிளம்பி வர சொல்லுங்க. இன்னும் அங்க என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ராணி வந்திருக்காளா என்ன? இல்ல, ராணி வரல. நான் வழியில பார்த்தேன். எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. போன் அவகிட்ட கொடுங்க. அக்கா எப்படிக்கா இருக்க? கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன், நாளைக்கு நான் வந்துருவேன். அது சரி, நீ எங்க அங்க போன? நான் வந்து அந்த அதான் மாமா சொன்னாருல்ல,
நான் கோயில் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். மாமா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. நான் சூர்யா பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ண. சரி, நாளைக்கு நாங்க வந்துடுவேன். வந்தோன்னு பேசலாம். வாக்கா. அண்ணா லைன் கிடைச்சதா, பேசிட்டீங்களா? ஃப்ளைட் இன்னும் லேண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சுவிட்ச் ஆஃபில் தான் சார் இருக்கு. ஓ, பாயிண்ட் என்ன சார்? யூஸ்வலாக வாணி செல்ஃபோனை ஆஃப் பண்ணவே மாட்டா. சார்ஜ் இல்லை, ஃபோன் ரிப்பேர், இந்த மாதிரிலாம் மற்றவங்க சொல்கிற மாதிரி அவள் சொன்னதே இல்லை. சார், காணாமல் போயிருக்கலாமே சார். என்ன சொல்கிறீங்க? ஃப்ளைட்டில் ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். நடந்தது சின்ன ஆக்சிடென்ட் இல்லைம்மா. பிளட் லாஸ் நிறைய ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியும். அதுதான் டாக்டர் கேக்குறேன். எப்ப கண்ணு முழிப்பா? சாரிம்மா, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஐயோ டாக்டர், அவ வயித்துல வளர குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அவங்க வயித்துல வளர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இந்த விஷயத்த பூஜா அவ வாயால உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டா. அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு வெளியில கூட்டிட்டு போகும்போது மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு. முடியவே முடியாது, என்னை கூட்டிட்டு போ. ஒரு 5 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் போதும்னு குழந்தை மாதிரி கெஞ்சினா ராணிமா. வேண்டாம் விருப்பம் தான் அவளை கூட்டு போனேன். போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னான். கோபம் வந்துருச்சு, அரைச்சிடலான்னு தான் நினைச்சேன். சூர்யாவை காணுங்கிற தவி போற பக்கம் அவனை தேடி போற இடத்துல என் ஃப்ரெண்டை சுட்டு கொன்னுட்டானுங்க. அவன் துடிச்சு செத்தான். அந்த வேதனை ஒரு பக்கம். நான் உள்ளுக்குள்ள கதறிக்கிட்டு இருந்தது அவளுக்கு தெரியாது ராணிமா. தெரிய வேணாம் தான் நினைச்சேன். என்னடா அது, சூழ்நிலை தெரியாம ஐஸ்கிரீம் ஐயோ முட்டாள் ராணிமா. நீதானடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச. நீதானடி சொல்லி இருந்திருக்கணும். வெளியே டாக்டர் கிட்ட உங்க அம்மா இந்த விஷயத்தை ஓபன் பண்ணாங்க. பரவாயில்ல, எனக்கு அதுல வருத்தம் இல்லடி, சந்தோஷம்தான். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் என் குழந்தை உயிரோட இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கப்ப. சாகுற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். எனக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு அந்த ஒரு விஷயம் போதும்டி, ஒரு விஷயம் போதும். எனக்குள்ள இப்ப என்னெல்லாம் தோணுதுன்னு தெரியுமா? எவ்வளோ வேகம், எவ்வளோ வெறி பொங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நான் கண்டுபிடிப்பேன், எங்க இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். 7 கடல் 7 மலை தாண்டி ஏன் எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாலும் சரி, அவனை மீட்டு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆமா, எதனாலன்னு தெரியுமா? நீ சுமந்துக்கிட்டு இருக்க நம்ம குழந்தை அது நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க பாரு. அந்த ஒரு வார்த்தடி, அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ராட்சச பலம் வந்திருக்குடி, ராட்சச பலம் வந்திருக்கு. இங்க பாரு, சொன்ன நம்புவியா? இப்ப இந்த நிமிஷம் உன்னை அப்படியே என் தலைக்கு மேல தூக்கி வச்சு சுத்த மாட்டோமான்னு துடிக்கிறேன்டி. குமார், 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 கடை தர, கடை குமார், ஏய் குமார், இங்க பாருப்பா. ஏய் என்ன பாருப்பா, என்னாச்சு? வாணி எங்க? சார், யாரோ 2-3 பேர் வண்டியை மறிச்சானுங்க சார். என்ன அடிச்சு போட்டு அம்மாவை இழுத்துட்டு போயிட்டானுங்க சார்.
கவலை வேற சந்தோஷம் வேற. சில்லற காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி வாழ்க்கைக்கு அப்படிதான் கவலையும் சந்தோஷமும். நீ எந்த பக்கம் பாக்குறியோ நினைப்ப அதுலதான் ஒட்டிக்கும். நீ முடிவு பண்ணு, இந்த கவலையெல்லாம் போயிடும். சந்தோஷம் தான் நிரந்தரம்னு நினைச்சுக்க. அதுல என்ன தப்புன்னு சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. யாரு? தேமாங்கனி கடுவங்குல விடுக்கொம்புடு தீண்டி தூமாமழை துருவன் மிசை சிறு நுண் துளி சிதற ஆமாம் பிணை எனையும் பொழில் அண்ணாமலை எண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினை இழரே. சம்போ மகாதேவா மகாதேவா. அப்பா கணேசா, ஐயா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க. இந்தாம்மா. நல்லா படிமா. பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறதுக்கு இல்ல வேற ஏதாவது செலவு செய்யறதுக்கு அப்பா அம்மா பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஐயா இருக்காருன்னு சொல்லணும். தம்பி தம்பி, நான் ஜிபி. நீங்க யாருன்னு தெரியலையே. ஆரியா இருக்கானா? ஆரியா என் மகன்தான். மாடியில் தான் இருக்கான். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சார். இரு, அவரோட கடமையை செய்ய வந்திருக்காரு. எப்படியும் திரும்ப வருவார்ல, அப்ப விசாரிச்சுக்கலாம். நீங்க போங்க சார். Who are you? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு பர்மிஷன் இல்லாம உள்ள வந்த? நீதான் ஆரியாவா? ஆமா. அதுக்கு என்ன போ? பரதேசி, ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க வந்து கும்மாளம் போறியா? ஏய்! எந்திரா! ஏய், ஓடா! என் பொண்டாட்டி மேல கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வண்டியை நிறுத்தாம போயிருக்கான். போதுமா? என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறா. ஐயோ, வேற ஏதாவது சொல்லணுமாயா? வேண்டாங்க. என் புள்ள செய்யக்கூடியவன் தான். அளவில்லாத சொத்து, ஊரெல்லாம் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுக்காம போயிட்டானே. தாயில்லா பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது என் தப்பு தான்ப்பா. 1 2 1 கோடி தப்பு. அவன் பிறந்ததே தப்புன்னு நான் நினைக்கிற அளவுக்கு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க தாராளமா அவனை கூட்டிட்டு போங்க. அவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அது நீதிமன்றம் மூலமா நீங்களே வாங்கி கொடுங்க. இதுல நான் தலையிடவே மாட்டேன். What the hell, Dad? I'm your son now. கௌதம் இங்க உள்ள இருக்கானா? டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கானா இல்ல வெளியே போயிருக்கானா? என்ன மாமா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? கொஞ்சம் நிதானமா பேசுங்க. விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. வாணியை காணோம். அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. மரியாதையா சொல்லிடு. யாரு உன்னை செய்ய சொல்லி அனுப்புறது? சொல்றா, சொல்றாங்கறேன்ல, சொல்றா. சொல்லுங்கப்பா. ஏய், போனை சைலண்ட்ல போட்டியா? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? போனை எடுக்க மாட்டேங்கிற. எங்க போய் தொலைஞ்சா? வீட்டுக்கு வந்து சேரு. என்னன்னு சொல்லுங்கப்பா, வேலையா இருக்க. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது உங்க அம்மாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கடா.